ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ. ஸோ உங்களுக்கு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு இந்த 2 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். இந்த 2 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மைண்டில் வச்சுருக்கணும். ஸோ அது என்னடா 2 விஷயம் அப்படின்னிங்கன்னா அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அது என்ன டிப்ஸு என்ன ஏது டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ நான் சொன்ன அந்த 2 விஷயத்தில் பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கண்டென்ட் போட போகிறீங்கன்றதை நீங்கள் யோசித்து வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு கொஞ்ச நாள் எடுத்து கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கண்டென்ட் போட போகிறோம், ஸோ அதில் என்னென்னலாம் நம்ம சொல்ல போகிறோம், எந்த மாதிரி கண்டென்ட்லாம் நமக்கு தெரியும், ஸோ என்னென்ன டாப்பிக்லாம் நம்மளால் கவர் பண்ண முடியும் அப்படின்றத ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு நோட்டில் எழுதி வைங்க. ஸோ அப்படி எழுதி வச்சுட்டு ஸோ அதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரியுதோ, எது வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வச்சு அது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ மேக் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கண்டென்ட் போட போடுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். மக்களுக்கு என்ன கண்டென்ட் பிடிக்கும், இப்போதைக்கு மக்களுக்கு என்ன கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நீங்களே அனலைஸ் பண்ணி ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்கணும். ஸோ இப்போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது கூட ஓகே, நான் ஆல்ரெடி யோசித்து வச்சுட்டேன்ப்பா, எனக்கு இந்த கண்டென்ட் தான் நான் பண்ண போகிறேன், ஸோ டெக்னாலஜி சம்மந்தமாக பேச போகிறேன், இல்லை நான் என்டர்டைன்மெண்ட் பண்ண போகிறேன், ஸோ இந்த மாதிரிக்கு நீங்கள் யோசித்து வச்சிட்டிங்கன்னா ஓகே, சூப்பர் குட். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொன்று இது இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம், ஸோ நான் இப்போ சொல்கிற இந்த விஷயமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ உங்களால் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ண முடியுமான்றதை பார்க்கணும். ஸோ யூடியூப்பில் சைன் பண்ணோம்னா ரெகுலராக கண்டென்ட் கொடுக்கணும். ஸோ ரெகுலர்னால் டெய்லியும் கொடுத்தா ரொம்பவே நல்லது. இல்லைப்பா எனக்கு வாரத்துக்கு 2 நாள் தான் டைம் கிடைக்கும் அப்படின்னா வாரத்துக்கு 2 வீடியோ கூட நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி கூட பண்ணலாம். இல்லைப்பா எனக்கு அதெல்லாம் முடியாது, வீக்லி ஒன்ஸ் தான் வீடியோ பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்ன சொல்கிறது பண்ணலாம். பட் அப்படி பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரெவன்யூ வராது, ரொம்ப கஷ்டம். சேனல் க்ரோ ஆகிறதுக்கே நம்ம ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிக்கெல்லாம் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வீடியோ பண்ணிங்கன்னா இப்போ நான் சொன்ன அந்த 2 விஷயமே நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயப்படாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேனலை க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிக்கே நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த 2மே யோசித்து வச்சுக்கிட்டு ஸோ அது மாதிரிக்கே நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வீடியோ கண்டென்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் சைன் பண்ணலாம். யூடியூப்பில் நீங்கள் சைன் பண்ணோம்னா ரெகுலராக கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டென்ட்டாக கொடுக்கணும். இது 2 மட்டும் இருந்தால் போதும், யூடியூப்பில் சூப்பராக சைன் பண்ணலாம். ஸோ இதுதான் முக்கியமான கான்செப்ட். யூடியூப்பில் உங்களால் ரெகுலராக கண்டென்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யூடியூப்பில் சைன் பண்ணலாம். ஸோ நீங்களும் யூடியூப்பில் ஒரு பெரிய யூடியூபர் மாதிரிக்கு மாறலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக கண்டென்ட் கொடுக்கணும், நல்ல கண்டென்ட்டை கொடுக்கணும். இது 2 மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எப்படி சப்ஸ்கிரைப் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ண போகிறாங்க, ஸோ அவங்க வந்து இதை பற்றி யோசித்துருக்காங்க அப்படின்னிங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நான் சொன்ன இந்த 2மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல். ஸோ இது 2மே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் சைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சேனல் க்ரியேட் பண்ண போகிறேன்டா மச்சி இப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு பையன் வீடியோ பண்ணியிருக்காப்லன்னு கொஞ்சம் சொல்லுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.